ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் ஒரு பொரியல் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிக்கிறோம். தாளிப்பு எப்போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது தாளிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம தாளிச்சிக்கிறோம். லேசாக செவந்த பிறகு ஒரு வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கிக்குவோங்க. வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். நான் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். தேங்காய், அதுக்கப்புறம் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், பூண்டு இதில் ரொம்ப முக்கியமாக போடணும். இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நான் துருவி சேர்த்துருக்குறேன். பெரிய சைஸ் துருவலில் துருவியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச பூண்டு, வேர்க்கடலை, தேங்காய் பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கிறோம். இது தண்ணி ஊற்றக்கூடாது, கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த பீட்ரூட்டும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். பீட்ரூட் ஈஸியாக வெந்துடும். வெந்த பிறகு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பீட்ரூட் பூண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.